நமக்கு கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள் வந்து கொண்டே இருந்தால், திடீரென்று நமக்கு சோதனை வந்தால், நம்மளுடைய உடல்நிலை சரியில்லாமல் போனால், ஒரு பிரச்சனை முடிவதற்குள் அடுத்த பிரச்சனை ஆரம்பமானால், ஏன் நமக்கு ஒரு முள் குத்தி விட்டாலோ, ஒரு சிறிய அடிபட்டு விட்டாலோ, அந்த நேரத்தில் நமக்கு வலி ஏற்படும் போது கூட, அந்த நேரத்தில் எல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். நமக்கு கவலை ஏற்பட்டால் எவ்வளவு நேரம் கவலைப்படுகிறோமோ அவ்வளவு நேரமும் நம்முடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் நமக்கு கவலை ஏற்படும் போதெல்லாம் அந்த நேரத்திலே அல்லாஹ் மீது தவறான எண்ணம் வைக்காமல், அல்லாஹ் என்னை இப்படி பண்ணிட்டானே, எனக்கு மட்டும் ஏன் சோதனை கொடுக்கிறான் என்றெல்லாம் நினைக்காமல் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு சோதனைகள், கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்து நாம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் அதற்கான நன்மையை கொடுக்கிறான். மேலும் நம் பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. சோதனை வருவதனால அவங்க தீயவர்களும் கிடையாது. ஒருவர் சோதனை இல்லாம இருக்கிறதுனால அவங்க நல்லவர்களும் கிடையாது. ஒருவர் நல்லவரா தீயவரா என்பது அவருக்கும் அல்லாஹ் மட்டுமே அறிந்த விஷயம்.